தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் பகுதி 2, திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை திட்ட அறிக்கையில் உள்ளன. அவை நிறைவேற்றப்படும் பொழுது தமிழ்நாட்டில் 100% மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் 2.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2.96 ரூபாய் கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு KN நேரு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் CV மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா M. முருகன், M. பன்னீர்செல்வம், S. ராஜகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின் அமைச்சர் நேரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இன்றைய தினம் குத்தாலம் பேரூராட்சியில் 2.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாட்டில் உள்ள 479 பேரூராட்சிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் 100க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளில் தலா 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்தந்த பேரூராட்சியிலும் ஆழ்குழாய் அமைத்து நீர்த்தேக்க தொட்டி மூலம் பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பித்தல், புதிதாக மார்க்கெட் அமைத்தல், சாலை வசதிகள் ஏற்படுத்துதல், தெருவிளக்குகள் அமைத்தல் போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 479 பேரூராட்சிகளுக்கும் இவ்வாண்டு 3800 ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் 158 நகராட்சிகளில் பேருந்து நிலையங்கள், மார்க்கெட்டுகள், கழிவறைகள் கட்டுமான பணிகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளைச் சேர்ந்து சுமார் 17,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் 1972 தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியம் தொடங்கப்பட்டு கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 4.28 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் 1.30 கோடி மக்களுக்கு புதிதாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 78 லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்பணிகள் நிறைவு பெற்றவுடன் தமிழ்நாட்டில் 6 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் மதுரை, கோவை, திருச்சி, சென்னை, ராமநாதபுரம், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் பகுதி 2, திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவற்றிற்கு திட்ட அறிக்கை பரிசீலனையில் உள்ளது. அந்த திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாட்டில் 100% கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுவிடும். இத்துறையில் ஆண்டிற்கு 25,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 17,000 ரூபாய் கோடி வளர்ச்சி திட்டங்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. அதுபோக நபார்டு மற்றும் ஜப்பான் வங்கிகள் மூலம் கடன் பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் குத்தாலத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்காக அடிக்கல் நாட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குத்தாலம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை பணிகள், பள்ளி மேம்பாடு, நவீன எரிவாயு தகன மேடை, புதிய வணிக வளாகங்கள் கட்டுதல், புதிய பாலம் கட்டுதல், குளங்கள் பராமரிப்பு, நாய் கருத்தடை மையம் கட்டுதல் என 36,18,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் துறைகள் மூலம் ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்டப்படுகின்றன. ஒருங்கிணைந்த உள்ளாட்சித்துறைக்கு ஆண்டிற்கு 51,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் கோரிக்கைகளை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள குத்தாலம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அமைச்சர் நேரு பேசினார். ஊருக்கு இல்லாதாயா எது வேணாலும் நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த இடத்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னால் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் இதை ஒதுக்கி தந்தார். இந்த இடத்தை ஒதுக்கி தந்தால் நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த லைப்ரரி கட்டப்பட்டது என்று அண்ணன் கல்யாணம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு தான் கூட்டுறவுத்துறையில் அந்த இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். இந்த இடம் கூட பெரிய கருப்பனவர்களிடம் கேட்டிருக்கிறோம். வேறு இடம் மாற்று இடம் தருகிறோம். எனவே இந்த இடத்தையும் இந்த பஸ் ஸ்டாண்டு பெரிதாக வருவதற்கு நானும் பெரிய கருப்பத்தை பேசி பஸ் ஸ்டாண்டு உருவாகுவதற்கு எல்லா பணிகளையும் நிச்சயமாக இந்த குத்தாலத்திற்கு செய்வது எங்களுடைய கடமை. ஏனென்றால் எங்களுடைய ஆசானாக விளங்கிய கோசிமணி அவர்களுக்கு மிகவும் பிடிச்சமான இடம் இந்த இடம். எனவே நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த கலைஞர்
அண்ணன் கோசிமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். தளபதி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள். 2 துறையும் சேர்த்து, ஊரகத்துறையும் நகரத்துறையும் சேர்ந்து பார்த்தவர். அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகளை போலவே இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் 480 பேரூராட்சிகள் இருக்கிறது. 479 பேரூராட்சிகள் இருக்கிறது. அனைத்து பேரூராட்சிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் சொந்த நிதியிலிருந்து, அவர்களுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த பிளாட்போர்ட் மூலமாக கொடுக்கப்பட்ட தண்ணீர் கூட்டு குடிநீர் திட்டமும், அதை தாண்டி ஒவ்வொரு 100க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கு 20 கோடி ரூபாய் அவர்களே போர் போட்டு அவர்களே தண்ணீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேரூராட்சிகள் எல்லாம் தான் குடிநீர் தட்டு இல்லாமல் தருகின்ற இந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறார் நம்முடைய அரசு. அதோடு மட்டுமல்ல, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே புதிய பேருந்து நிலையங்கள், பழைய பேருந்து நிலையை புதுப்பிப்பது, புதிய மார்க்கெட் கட்டுக் கொடுப்பது, பழைய மார்க்கெட்டை தரமுயர்த்தி தருவது, சாலைகளை போடுவது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுப்பது என்றெல்லாம் இன்றைக்கு பேரூராட்சிகள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தளபதியுடைய ஆட்சியில இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3800 கோடி, இந்த ஆண்டு 3800 கோடி, 480 பேரூராட்சிகளுக்கு 3800 கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அதில் தான் இந்த பணிகள் எல்லாம் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரூராட்சிக்கு மட்டுமல்ல, நகராட்சிகளிலும் இதுவரை கிட்டத்தட்ட 158 இடங்களிலே தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் நிலையங்கள் கட்டப்பட்டு வருகிறது. கட்டப்பட்டு முடித்து திறக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சாலைகள் புதுப்பித்து 17,000 கிலோமீட்டர்கள் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இது நகராட்சி துறையிலும் பேரூராட்சியிலும் 17,717 கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு கூட்டு குடிநீர் வடிகால் வாரியத்தை தொடங்கினார்கள். அவர் தொடங்கிய காலத்திலிருந்து 72லிருந்து இதுவரை 40-50 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டில் வெறும் 4,28,00,000 மக்களுக்கு தான் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இப்போது இந்த ஆட்சியிலே, கலைஞருடைய நம்முடைய தளபதி ஆட்சியிலே 1,30,00,000 பேருக்கு புதிதாக வழங்கப்பட்டு விட்டது. 77 லட்சம் பேருக்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவிலே இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அது நிறைவேற்றப்பட்டு 6 கோடி மக்களுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் நம்முடைய ஆட்சியிலே, தளபதியுடைய ஆட்சியிலே வழங்கப்பட்டு விடும். அதுவும் எப்படி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சொன்னால், மதுரையில நேற்று 3000 கோடி ரூபாய் அளவில் கூட்டு குடிநீர் திட்டம் திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்த போது எங்களாம் கேட்டாங்க, ஏதாவது சும்மா நாச்சு டேங்கை கட்டிட்டு திறக்க சொல்லக்கூடாது, எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க பைப் லைன் கேட்டாரு. 2,57,000 குடும்பங்களுக்கு பைப் லைன் கொடுக்கப்பட்டு விட்டது. 780 குடும்பம் 75,000 குடும்பங்களுக்கு ஊரக குடிநீர் திட்டம் கூட வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் தான் திறந்து வைத்தார். கோவை, திருச்சி, சென்னை, அதே போல மதுரை, சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அங்க இருக்கின்ற நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் என்று அனைத்து இடங்களிலுமே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஓகனைக்கல் 2வது திட்டமும் நமது திருவண்ணாமலை திட்டமும் திட்ட அறிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. விரைவிலே அது தொடங்குமானால் 100% கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுவிடும் என்பதை தெரிவித்து, இந்த துறை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்குகிறார்கள். 25,000 கோடியில சம்பள பணம் அப்படி எப்படி போகின்ற போது, நேரடியாக வளர்ச்சி திட்டங்கள் இங்கு வருகிற போது 17,000 கோடி வளர்ச்சி திட்டங்களாக வருகிறது. அது அந்நியில் நமது வங்கியின் மூலமாகவும், நபார்டு மூலமாகவும், ஜப்பான் வங்கியின் மூலமாகவும் கடன் பெற்று இந்த துறைக்காக வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி கடன் பெற்று அந்த தொகையும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் அரசு மட்டும் செலவு செய்கிற தொகை. அது தண்ணீர் இந்த பேரூராட்சி என்றால் அவருடைய சொந்த வருவாய் இருக்கிறது. அந்த வருவாயிலே அவர்கள் செய்கிற செலவு என்பது தனி. அரசாங்கம் மட்டும் தருகின்ற பணம் என்பது இந்த பணம். எனவே இந்த குத்தாலத்தில் இந்த பேருந்து நிலையம் வந்து அடிக்கல் நாட்டுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேரூராட்சிக்கு என்று சாலை பணிகள், பள்ளி மேம்பாட்டு பணிகள் என்றும் கிட்டத்தட்ட 365,59,000 சாலை பணிகள், நவீன எரிவாயு தகன மேடை 13 இடங்களில் 827 லட்சமும், அதே போல சாலைகள் பணிகள், புதிய வணிக வளாகம் கட்டுதல், பள்ளி மேம்பாட்டு பணிகள் மற்றும் இதர பணிகள் 12 பணிகள் 828 லட்சமும்,
அதே போல சாலைகள், குளங்கள், மேம்பாட்டு பள்ளிகள் மேம்பாடு மற்றும் புதிய பாலம் கட்டுதல், தோப்பு தெருவு மற்றும் இதர பணிகள் 14 பணிகள் 1018 லட்சமும், புதிய பேருந்து நிலையம் கட்டுதல், சாலைகள் அமைத்தல், நாய் கருத்தடை மையம் கட்டுதல், பள்ளி மேம்பாட்டு பராமரிப்பு பணிகள் மற்றும் இதர பணிகள் 7 பணிகள் 580 லட்சமும் ஆக மொத்தம் 18,18,85,000 இந்த குத்தாலம் நகராட்சிக்கு பேரூராட்சிக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அளவுக்கு பணிகள் நகராட்சியாக இருந்தாலும் ஊரகத்துறை இருந்தாலும் வருஷத்துக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டுகிறார். பட்டா தருவது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் 1 லட்சம் வீடுகள், இப்போது 2 லட்சம் வீடுகள் முடிய போட்டு 3வது லட்சம் வீடுகள் கொடுப்பதற்கு நம்முடைய ஊரகத்துறை மூலமாக செய்திருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறையிலே, ஒன்றுபட்ட உள்ளாட்சித்துறையிலே கிட்டத்தட்ட 50,000 கோடி 51,000 கோடி ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டில் அதிகமான பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடி என்று சொன்னால், ஒன்றுபட்ட உள்ளாட்சிக்கு 51,000 கோடி கிட்டத்தட்ட நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்ன பணி கேட்டாலும் அந்த பணிகளை நிறைவேற்றுகிற ஒரு துறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில தான் இந்த குத்தாலம் பேரூராட்சியில இன்றைக்கு பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையிலே விரைவிலே கட்டி மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்தி, வருகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள், பொதுமக்கள், இங்கு இருக்கிற வியாபாரிகள் அனைவருக்கும் இந்த துறையின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.